ओम श्री हनुम भीम मध्वांतर्गत श्री रामकृष्ण वेदव्यासात्मक श्री लक्ष्मी हयग्रीवाय नमः। हरि ओम। हरे श्रीनिवास श्री गुरुराजो विजयते। அனைத்து சஜ்ஜனர்களுக்கும் தாசன் ஸ்ரீனிவாசனின் அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைவரும் அறிய வேண்டிய மத்வ சித்தாந்தத்தின் 38வது பகுதி இது. பஞ்சபேதம் மற்றும் தாரதமியம் நிறைந்த இந்த ஜகத் சத்தியம் என்பது தொடர்பான வாதங்களை கண்டு வருகிறோம். அதன் பொருட்டு சென்ற பகுதியில் கனவு நிலையும் பொய் அல்ல, சத்தியமே என்பது தொடர்பான வேதவியாச பகவானின் வேதாந்தம் மற்றும் மத்வ சித்தாந்த வாதங்களையும் கண்டோம். மத்வ சித்தாந்த வாதத்திற்கு சவாலாக உள்ள பூர்வபக்ஷ வாதங்கள் என்னென்ன? பிரம்ம நிர்குணத்துவம் என்பது முதலாவது சவாலாக உள்ளது. பிரம்மம், பரபிரம்மம் என்றெல்லாம் சொல்லும் இடத்தில் அது இறைவன் அல்லது பகவான் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது என்று நாம் புரிந்து கொள்வோமாக. ஆக பிரம்ம நிர்குணத்துவம் என்பது மத்வ சித்தாந்தத்திற்கு முதல் தடையாக உள்ளது. குணங்களை வைத்துத்தான் பேதங்களும் தாரதமியமும் வருகின்றன என்று முன்பே கண்டோம். எனக்கு தெரிந்த ஒரு வேத விற்பன்னர் சொன்னார், மத்வ சித்தாந்தத்தை பொறுத்தவரை பேதம் என்பது குணங்களில் மட்டுமே தான் உள்ளது என்று. ஆனால் குணங்கள் ஸ்வரூபத்துடன் ஒன்றி இருக்கும் விசேஷங்கள். ஸ்வரூபத்தையும் அதன் குணங்களையும் பிரிக்க முடியாது என்று நாம் முன்பே கண்டோம். அதற்கு தங்கச்சங்கிலி, மரமேஜை போன்ற உதாரணங்களையும் கண்டிருந்தோம். ஏதோ குணங்களில் மட்டும்தான் பேதம் உண்டு என்று சொல்வது சரியா? குணங்களில் பேதம் உண்டு என்றால் ஸ்வரூபங்களிலேயே பேதம் உண்டு என்றுதானே அர்த்தம். அதனால்தான் பஞ்சபேதங்கள் முக்கியமானவை என்று உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ மத்வாச்சாரியார். அப்படி இருக்க பிரம்ம நிர்குணத்துவம், அதாவது இறைவன் என்பவன் நிர்குணன், அவனுக்கு குணங்களே இல்லை என்ற பூர்வபக்ஷவாத கருத்தை ஏற்றால் பின் பேதங்கள் எப்படி சாத்தியமாகும்? குணங்களை வைத்துத்தானே பேதமும் தாரதமியமும். ஆகவே பரபிரம்மமான மகாவிஷ்ணு குணபூர்ணன் என்று நிரூபிப்பது மத்வ சித்தாந்தத்திற்கு அவசியம் ஆகிறது. அடுத்தது, ஜீவன் என்று ஒரு தத்துவம் தனியாக இல்லை, ஜீவனும் பிரம்மமே என்பது பூர்வபக்ஷவாதம். ஜீவனே இல்லை, அனைத்தும் பிரம்மமே, பிரம்மம் ஒன்றே சத்தியம் என்று சொல்லிவிட்டால் பிரம்ம ஜீவ பேதம் பொய்யாகி விடுகிறது. ஆனால் சாஸ்திரங்களோ இறைவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள பேதத்தையே கூறுகிறது. அப்பொழுது இறைவன் வேறு, ஜீவன் வேறு, இரண்டு தத்துவங்களுக்கும் பெரும் அளவில் பேதம் உண்டு என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து ஜட தத்துவங்கள். இந்த ஜகமானது பல ஜட தத்துவங்களால் ஆனது. பிரம்ம ஜடபேதம் மற்றும் ஜீவ ஜடபேதம் ஆகிய இரண்டுமே பஞ்சபேதங்களில் உள்ளன. ஆனால் இந்த ஜகமே பொய் அல்லது மித்யை என்று சொல்லிவிட்டால் இந்த பிரம்ம ஜட ஜீவ ஜட பேதங்களும் இல்லை என்றாகிவிடுகிறது. ஆனால் சாஸ்திரங்களோ ஜகத் சத்தியத்துவத்தையே கூறுகின்றன. பிரம்ம சத்தியம், ஜகத் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹ என்பது
பூர்வபக்ஷவாதம். அதாவது பிரம்மம் மட்டுமே சத்தியம், ஜகத் என்பது மித்யை, அதாவது உள்ளது போல் தோன்றுகிறது ஆனால் உண்மையில் இல்லை. நம் பாம்பு கயிறு உதாரணத்தில் அவர்கள் சொல்வது போல. அடுத்து ஜீவனும் பிரம்மமும் ஒன்றே, வெவ்வேறு அல்ல என்பது இதன் அர்த்தம். மேலும் பிரம்ம நிர்குணத்துவம் என்பதும் பூர்வபக்ஷவாதமாக உள்ளது. அதாவது பரபிரம்மத்திற்கு குணங்கள் என்பதே கிடையாது, அவருக்கு ரூபமும் கிடையாது, குணங்களும் கிடையாது, அவர் நிர்குணன் என்பது பூர்வபக்ஷவாதம். ஆகவே சாஸ்திரங்கள் கூறும் பஞ்ச பேதங்களை நிலைநாட்ட வேண்டும் என்றால் பிரம்ம அனந்த குணபூர்ணத்துவம், அதாவது இறைவன் அளவில் அடங்காத பூர்ணமான குணங்கள் கொண்டவர் என்பதையும், பிரம்மம் வேறு ஜீவன் வேறு என்பதையும், இந்த ஜகத்தானது சத்தியம் என்பதையும் நிரூபித்து ஆக வேண்டிய அவசியம் மத்வ சித்தாந்தத்திற்கு உண்டு. அவ்வகையில் பல ஆச்சாரியர்கள் பல வகையில் பூர்வபக்ஷத்துடன் வாதம் செய்துள்ளனர். பஞ்ச பேதங்கள் சத்தியம் என்பதை நிலைநாட்டும் பொருட்டு அது போன்ற வாதங்களைத்தான் காணப்போகிறோம். முதலில் நாம் காணவிருக்கும் கிரந்தம் ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் இயற்றிய யுக்தி மல்லிகா. யுக்தி என்றால் என்ன? லாஜிக். சாஸ்திர பிரமாணங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, யுக்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தருக்கு நிகர் அவரேதான் என்று சொன்னால் அது மிகையாகாது. பூர்வபக்ஷவாதிகளின் கருத்துக்களை வைத்தே அவை முரண்பாடாக உள்ளன என்று யுக்தி மூலம் நிரூபிக்கும் அவர் திறமையும் ஞானமும் அபாரமானது. ஸ்வரூபத்தில் அவர் யார் என்பதை நமக்கு எடுத்து காட்ட வல்லது அவருடைய வாதங்கள். யுக்தி மல்லிகாவில் மொத்தம் 5 சௌரபங்கள் உள்ளன. சௌரபங்கள் என்றால் சாப்டர்ஸ்னு சொல்லலாம். முதலாவது குணசௌரப. இது முக்கியமாக இறைவன் குணபரிபூர்ணன் என்று எடுத்து கூறும் சௌரபம். சுத்தி சௌரப. இது இறைவன் தோஷமற்றவன் என்று எடுத்து கூறுவது, அதாவது இறைவனின் நிர்தோஷத்துவம் பற்றியது. இறைவனுக்கு குணங்கள் இல்லை என்று சொல்வதே தோஷம் என்பது மத்வ சித்தாந்த கருத்து. மேலும் பூர்வபக்ஷவாதங்கள் பல வகைகளில் இறைவனுக்கு அளிக்கும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் சௌரபம் என்று கூறலாம். மூன்றாவது பேத சௌரபம். பஞ்ச பேதங்கள் சத்தியம் என்று எடுத்துரைப்பது, முக்கியமாக பிரம்ம ஜீவ பேதம் பற்றின வாதங்கள். நான்காவது விஸ்வசௌரப, ஜகத் சத்தியத்துவம் பற்றின வாதங்கள், அதாவது இந்த சிருஷ்டி சத்தியம் என்பதை பற்றின வாதங்கள். ஐந்தாவது பலசௌரப, அதாவது மோக்ஷ சாதனை மற்றும் பலன்கள் பற்றி பேசும் ஒரு சௌரபம். இப்படி யுக்தி மல்லிகாவில் மொத்தம் 5 சௌரபங்கள் உண்டு. யுக்தி மல்லிகாவில் 5379 ஸ்லோகங்கள் உள்ளன. அனைத்தையும் இந்த பிரவச்சனத்தில் காண்பது சற்று கடினம். முக்கியமான வாதங்களை மட்டும் சற்று சுருக்கமாக இனி வரும் பகுதிகளில் காண்போம். யுக்தி மல்லிகாவில் மாயாவாதம் மட்டும் அல்ல, அனைத்து பூர்வபக்ஷ வாதங்களும் ஆராயப்பட்டு மத்வ சித்தாந்தம் நிலைநாட்டப்படுகிறது. இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் மத்வ சித்தாந்தத்தைச் சேர்ந்தவர் என்பதால் மட்டும் அதனை ஆதரிக்கவில்லை. நடுநிலையில் இருந்து அனைத்து சித்தாந்தங்களையும் நன்கு ஆராய்ந்து மத்வ சித்தாந்தமே சிறந்தது
என்று எடுத்துரைக்கிறார். அவ்வகையில் சித்தாந்தங்களை எப்படி நாம் கையாள வேண்டும், ஆராய வேண்டும் என்பதையும் நமக்கு எடுத்து கூறுகிறார். யுக்தி அடிப்படையில் அளிக்கப்பட்ட கிரந்தம் என்று கூறினாலும் இதன் வாதங்கள் வேதாந்த சூத்திரங்களுடன் நெருங்கிய தொடர்புடையவை என்பதை இந்த கிரந்தத்தை படிக்கும்போது நன்கு நாம் தெரிந்து கொள்ளலாம். யுக்தி மல்லிகாவின் முதல் சௌரபமான குணசௌரபத்தில் ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர் முதலில் வேத அபௌருஷேயத்துவத்தை விவாதிக்கிறார். அதாவது வேதங்கள் யாராலும் இயற்றப்படவில்லை, அனாதியாக உள்ளவை என்பதை நிரூபிக்கிறார். தத்துவ சங்கியானத்தில் வேதங்களை நித்திய அச்சேதன தத்துவமாக காணும்போதே இது தொடர்பான விவாதங்களை நாம் கண்டோம். ஆகவே மீண்டும் அதை காண வேண்டியதில்லை என்று நம்புகிறேன். சித்தாந்த விஷயங்களை நிரூபிப்பதற்கு வேதங்களே அடிப்படை பிரமாணம். ஆகவே வேத அபௌருஷேயத்துவம் முதலில் நிரூபிக்கப்படுகிறது. அதன் பிறகு நாத்திக மதங்களான சார்வாகம், ஜைனம், பௌத்தம் ஆகிய மதங்களின் கொள்கைகள் விவாதிக்கப்படுகின்றன. மேலும் சில வாதங்களுக்கு பின் ஸ்ருதிகளை, அதாவது வேத வாக்கியங்களை முழுவதுமாக ஏற்க வேண்டும் என்று வாதிடுகிறார் ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர். ஏன் இந்த வாதம்? இதன் அவசியம் என்ன? வேதங்களில் பூர்வபக்ஷவாத கொள்கை சொல்வது போல் அபேதம் உள்ளது போல் தோன்றும் வாக்கியங்களும் உண்டு. நேரடியாகவே பேதங்களை எடுத்து கூறும் வாக்கியங்களும் உண்டு. இவை ஒன்றுக்கொன்று முரண்படுவது போல் தோன்றுவதால் பூர்வபக்ஷ சித்தாந்தத்தை வேதங்களின் அடிப்படையில் சரியாக நிலைநாட்ட முடிவதில்லை. இதனால் பூர்வபக்ஷ சித்தாந்தத்தில் அபேதத்தை நிலைநாட்டுவதற்காக வேதங்களையே தத்வாவேதக அதத்வாவேதக என்று இரண்டாக பிரித்து விடுகின்றனர். தத்வவேதக வாக்கியங்களே உயர் உண்மைகளை உணர்த்தக்கூடியவை. அதத்வவேதக வாக்கியங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியதில்லை என்று கூறிவிடுகின்றனர். பூர்வபக்ஷவாதத்தை பொறுத்தவரை தத்வவேதக ஸ்ருதிகள் என்பவை அவர்கள் சித்தாந்தத்தை சொல்லும் அபேத ஸ்ருதிகள். அதத்வவேதக என்பது பேதங்களை எடுத்து கூறும் ஸ்ருதிகள், அவர்களுக்கு ஏற்புடையதாக அல்லாத ஸ்ருதிகள், ஏற்கக்கூடியதாக இல்லாத ஸ்ருதிகளை அவர்கள் அதத்வவேதக என்று சொல்லிவிடுகிறார்கள். இந்த பூர்வபக்ஷவாதத்தை மத்வ சித்தாந்தம் ஏற்பதில்லை. பல மதங்களைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் ஒருவர் வாதத்தை மற்றவர்கள் மறுக்கின்றனர். அந்த சித்தாந்தம் சரியில்லை, இந்த சித்தாந்தம் சரியில்லை என்று வாதிடுகின்றனர். இப்படி பல சித்தாந்தங்களுக்கு இடையில் உள்ள வாதங்களுக்கு சரியான தீர்வு காண வேண்டும் என்றால் வேதங்களையே பிரமாணமாக நாட வேண்டியுள்ளது. ஏனென்றால் வேதங்கள் எந்த புருஷனாலும் இயற்றப்படவில்லை என்பதால் வேதங்களில் தோஷங்கள் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆகவே வேதங்களை நம்பி ஏற்கலாம் என்பது கருத்து. வேதங்களை ஏற்காத சித்தாந்தங்களும் உண்டு. ஆனால் வேதங்களை ஏற்காத சித்தாந்தங்களை வாதிடும்போது வேதங்களில் நம்பிக்கை கொண்ட அனைத்து சித்தாந்தங்களும் கைகோர்த்து கொள்கின்றன, நாத்திக மதங்களை வாதிடுகின்றன. ஆனால் வேதங்களை ஏற்கும் சித்தாந்தங்களுக்கு இடையில் உள்ள வாதங்களை எப்படி கைக்கொள்வது? அனைத்து சித்தாந்தங்களுக்கும் பொதுவாக இருக்கும் வேதங்களை வைத்துத்தானே வாதங்களை கையாள வேண்டும். அப்படி இருக்க வேதங்களையே தத்வவேதக அதத்வவேதக என்று பிரித்து விட்டால் என்ன ஆவது? என் சித்தாந்தத்திற்கு ஏற்புடையதாக இருக்கும் வேத வாக்கியங்களை மட்டும்
நான் தத்வாவேதக என்று சொல்லிவிடுவேன். வேறு ஒருவர் அவர் சித்தாந்தத்திற்கு ஏற்புடையவற்றை தத்வாவேதக, மற்றவையெல்லாம் அதத்வாவேதக என்பார். இப்படி பொதுவான வேதங்களையே தேவையானது தேவையற்றது என்று பிரித்து விட்டால் பின்னர் எதை வைத்துத்தான் சந்தேகங்களுக்கு தீர்வு காண்பது? வேத தத்துவங்களை உணர என்னதான் வழி? ஆகவே ஸ்ருதி வாக்கியங்களை தத்வவேதக அதத்வவேதக என்று தன் சௌகரியத்திற்காக இரண்டாக பிரிப்பது தவறு என்று சுட்டிக்காட்டுகிறார் ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தர். சில வேத வாக்கியங்கள் நம் சித்தாந்தத்திற்கு ஏற்றதாக இல்லாதது போல் தோன்றினால் அவற்றை அப்படியே ஒதுக்கிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட வாக்கியங்களுக்கு வேறு என்னென்ன பொருள் கொள்ளலாம் என்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்கிறார் ஆச்சாரியர். ஒரு உதாரணத்திற்கு, கங்கையில் மீன் இருக்கிறது என்று கூறினால் கங்கை நீரில் மீன் உள்ளது என்று நேரடியாகவே பொருள்படுகிறது. அவன் வீடு கங்கையில் உள்ளது என்று கூறினால் உடனே அவன் வீடு எப்படி நீரில் இருக்கும் என்று ஒதுக்கிவிடக்கூடாது. சற்று யோசித்தால் அவன் வீடு கங்கை கரையில் உள்ளதை இது குறிக்கும் என்பது நமக்கு நன்றாக புரியும். ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். இப்படி நமக்கு சில வாக்கியங்கள் கை கொடுக்கவில்லை என்பதற்காக ஒதுக்கி விடாமல் அனைத்து வேத வாக்கியங்களையும் பிரமாணமாக ஏற்று நன்கு ஆராய வேண்டும் என்பதே கருத்து. இத்துடன் இருக்கட்டும். இது தொடர்பான ஸ்ரீ வாதிராஜ தீர்த்தரின் வாதங்களை அடுத்த பகுதியில் காணலாம். நன்றி. சர்வம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசார்ப்பணமஸ்து.